நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் உண்மையிலேயே நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்கும் போது நம்ம அந்த குழந்தைகளுக்கு இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சவால் மனசை நம்ம கொடுக்கணும். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை கொடுக்கணும். கொடுக்காம குழந்தை வளர்த்து நம்ம சாதிக்க மாட்டோம். அந்த குழந்தை பாதிக்கப்படும். கேட்குறதெல்லாம் கொடுத்த நீங்கள் சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம். செல்லம் கூடிட்டு ஓவர் செல்லம் குடும்பத்தில் முதல் கண்ட ஒரு பிள்ளை அரிக்கும். கீழே வைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா அன்டிமாரும் தூக்க தொடங்குவாங்க, அங்கிள்மாரெல்லாம் தூக்குவாங்க. பாப்பா எனக்கிட்ட கொஞ்சம் தாங்கடா அப்படின்னு தவிப்பாரு. அந்த பிள்ளைக்கு அவ்வளோ பாசங்கள் கூடும். அப்படி ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்தில் பாச பிணைப்பில் கடுமையாக அரவணைக்கப்படுதுங்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டியும் இருக்கு. இந்த பிள்ளை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல கிடைக்காத போது அந்த பிள்ளை மன ரீதியாக பாதிக்கப்படும். மேனியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. டிப்ரெஷன் என்கிறதுக்கு நேர் எதிரான ஒரு பிரச்சனை தான் மேனியா. டிப்ரெஷனுங்கிறது லோ மூடு. அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பார், ஒன்றுக்கும் விருப்பம் இல்லை. மேனியாங்கிறது ஹைப்பர் ஆக்டிவ். அடிச்சு பிச்சு கடிச்சு உதச்சி பிடிச்சி ஜன்னலில் ஏறி அங்கே போய் இங்கே கத்தி கூவண்டு தனக்கு ஊவண்டுக்கு நிற்கிறது தான் மேனியா. அடங்க மாட்டேங்கிறான், அடித்து போட்டாலும் அடங்க மாட்டேங்கிறான். அது மேனியா. இது டிப்ரெஷன். இந்த ரெண்டும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்தால் பைப்போலர் எஃபெக்டிவ் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைகளுக்கு கேட்குறதெல்லாம் நாம் கொடுத்து கொடுத்து வளர்க்க வளர்க்க அந்த குழந்தைக்கு தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ வலிமை இருக்காது. அடுத்தவங்களை மதிக்கக்கூடியதில்லை. ஏத்தா அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பிள்ளைகள் தான் 90 மார்க்ஸ் வாங்கினதுக்கு சூசைட் பண்ணும். 10 மார்க்ஸ் குறைவானது அந்த பிள்ளையால் தாங்க முடியும். நம்ம வளர்த்த விதம் பிள்ளை நோ சொல்லணும். பிள்ளைகளுக்கு கேட்குறதெல்லாம் கொடுக்கறது இல்லை. இல்லை அது வேணாம், சரியாகாது. இப்போ பாப்பா கிட்ட காசு இல்லை அப்படி சொல்லணும். நீங்கள் எப்போவுமே வெளியிறங்கும் போது பைக்கில் பிள்ளைய எடுத்து ஒரு ரவுண்ட் சுற்றி பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு போகிறத பழக்கமாக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. ஒரு நாள் அவசரமாக போக வலிக்கிட்டா விட மாட்டான், கத்துவான், கத்துவான். அந்த நேரத்தில் நமக்கு கோபம் வரும். உனக்கு பிள்ளை வளர்க்க தெரியுமாடி என்று பொண்டாட்டிகிட்ட கேட்போம். நம்ம தானே வளர்த்தது. பலமையாக்காதீங்க. எப்போவாவது சுற்றிட்டு போங்க. அப்போ அன்னைக்கு இல்லை வாய் பாப்பாண்டா போயிட்டே இருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் மகன் போயிட்டே இருக்கலாம். ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு பாப்பாவுக்கு டைம் இல்லை, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம்னா கேட்டுக்கலாம். நீங்கள் வளமையாக செஞ்சுட்டு ஒரு நாள் செய்யாட்டி அந்த பிள்ளையால் தாங்க முடியாது. பிள்ளையில் எந்த குற்றமும் இல்லை, நம்மளில் தான் குற்றம் இருக்கு.